நகம் கடிச்சிட்டே இருப்பீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நானுமே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறவங்கள நகம் கடிச்சு தான் இருந்தேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மெடிக்கல் சயின்ஸ் என்னன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க யாராவது நகம் கடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக நகம் கிடைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா நகம் கடிக்கிறது அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க நகம் கடிக்கிறது வந்து வீட்டுக்கு நல்லது இல்லை, தர்திரம் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு ரீசன் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிஜமான மெடிக்கல் என்னன்னா இப்போ நீங்கள் நகம் கடிக்கிறீங்க அது இல்லை எங்கேயோ துப்பி எங்கேயோ போட்டிருக்கீங்க அது வந்து தெரியாம சாப்பாடுல மிக்ஸ் ஆகி உள்ள போகுது அப்படின்னும் போது நம்மளோட ஸ்டொமக் இண்டஸ்ட்ரைன் அதாவது இறைப்பை குடல் இது எல்லாமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப மென்மையா இருக்கிற ஒரு பொருள். அதுல போய் இந்த நகத்தோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இருக்கும். ஸோ அது போய் குத்துக்குச்சு அப்படின்னும் போது உள்ள வந்து இன்டர்னல் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து உள்ள இன்டர்னல் ப்ளீட் ஆகுதுன்ற விஷயம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் அதாவது ப்ளீடிங் அதிகமாக போக ஆரம்பிச்சு நம்மளோட பிபி எல்லாமே ட்ராப் ஆகி அந்த மாதிரி போயிட்டு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் ஆகிற வரல நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதனால தான் கெட்டதுன்னு சொல்லி